Hello friends, welcome back to our channel Mailtogay Studio. இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி நெட் கிளாத்தை வச்சு எப்படி 3D flower embroidery பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நெட் கிளாத் எடுத்துர்க்கேன். இதோட லெந்த் வந்து 15 cm இருக்கு. இதோட breadth வந்து 5.5 cm இருக்கு. இப்போ இந்த நெட் ஃபேப்ரிக்கை டபுளா fold பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுளா fold பண்ணிக்கலாம். டபுளா fold பண்ணிட்டு நம்ம நார்மல் sewing needle sewing thread எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் கலரே thread எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ண தெரியாது. பாருங்க இப்படி அடியில இருந்து thread மேல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு இப்படி ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டே வந்துக்கலாம். அந்த ஃப்ளவரோட ஃப்ளீட்ஸ்க்காக இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்றோம். இப்போ பாருங்க இது ஃபுல்லாமே ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுட்டோம். இப்போ இத டைட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இங்க எண்ட் பண்ணிருக்கோம். இதோட ஸ்டிட்ச் முடிஞ்சிச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா, அதே பக்கத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் ரெண்டு ஜாயிண்ட் ஆகும். பாருங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிட்ச் பண்ணிரலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 4 கிளாத் வரும். இந்த சைடு 2 கிளாத், இந்த சைடு 2 கிளாத். இத அப்படியே சேர்த்து ஸ்டிட்ச் பண்ணிருங்க. இப்போ பாருங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. நமக்கு ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நான் 3 ஃப்ளவர் செஞ்சுக்கிறேன். பாருங்க நம்ம 3 ஃப்ளவர் செஞ்சாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கேன். இதில தான் வந்து நம்ம அட்டாச் பண்ண போற ஃப்ளவரை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடி டிசைன் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம் கொடி டிசைனுக்கு ஃபர்ஸ்ட் சரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா இத வந்து இதுக்கு மேல வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து 3D எஃபெக்ட்ல கிடைக்கும். இப்போ நான் இந்த ஸ்டெம்க்கு வந்து சரி த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். டபுள் சரி த்ரெட்டா போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம அந்த கொடி டிசைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிட்சால ஃபில் பண்ணிருக்கோம். டபுள் செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கோம். ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு பக்கத்துலயே இன்னொரு செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கோம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு திக்கா தெரியும் அந்த கொடி எல்லாமே. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்க்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இதோட ராங் சைடு, அதாவது ஸ்டிட்ச் பண்ண சைடு வந்து அடியில வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டிட்ச் பண்ண பார்ட் வந்து கரெக்ட்டா அந்த ஸ்டெம் கிட்ட வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இத ஸ்டிட்ச் பண்றதுக்கு வந்து நான் சரி த்ரெட் எடுத்துர்க்கேன். நார்மல் sewing needle சரி த்ரெட் கோர்த்திருக்கேன். சென்டர்ல த்ரெட் அடியில இருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்ல இருந்து த்ரெட் மேலே எடுத்துட்டு இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வரைக்கும், அதாவது இந்த ஃப்ளவர் எண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும், இந்த இடம் வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ஒரு பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்துல ஒரு குட்டி ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஃப்ளவரை அட்டாச் பண்ற மாதிரி அங்கங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணி ஒவ்வொரு பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் இந்த பெட்டல்ஸ்குள்ளே எல்லாமே நம்ம பீட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சென்டரில் ஒரு பெரிய பீட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த 2 ஃப்ளவரும் அட்டாச் பண்ணிடலாம். நான் அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த 3 ஃப்ளவர்ஸுமே நல்லா அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம இங்கே வந்து சென்டர்லேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி பீட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டிஃபாக அட்டாச் ஆயிரும். சைடில் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்டில் கிடைக்கும் இந்த ஃப்ளவர். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.